ஆனந்தராஜ் சார் நம்ம வந்து சின்ன வயசுல அப்படியே நம்மலாம் ஐயோ இவரா போச்சு, இவர் வந்துட்டாருன்னா போச்சு, யாரை தூக்கிட்டு போய் என்ன பண்ண போறாரோ அந்த மாதிரி நம்ம யோசிப்போம். இல்லை சார், யாரையா தூக்கிட்டு போய் அடிக்கிறது அதை சொல்கிறேன் சார். நீங்கள் ஏன் சார் நீங்கள் எப்படி நம்ம பயந்துட்டே இருப்போம். ஆனால் அப்படி ஆளே கிடையாது. இவர் ரொம்ப சாஃப்டான ஆள். அவரை டோட்டலாக வில்லனாக மாற்றி வச்சிருக்கிறாங்க. இமான் விஷயம் என்பது இப்போது வெளியான தகவல், வெளியாகாத பல தகவல்கள் இருக்கு. அதில் பல விஷயங்கள் எனக்கும் தெரியும். பட் அதெல்லாம் நம்ம வந்து பொது வெளியில வந்து பேச விரும்பவில்லை. அதே நேரம் சிவகார்த்திகேயன் வந்து ஒன்று என்ன உணரணும் அப்படின்னா, நம்ம செய்யறது எதுவுமே யாருக்குமே தெரியாது, நாம வந்து எல்லாருக்கும் பிரின்ஸ் தான் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. நீங்கள் என்னவெல்லாம் செய்கிறீர்கள் அப்படிங்கிறது எல்லாமே பலருக்கும் தெரியும். அது எந்த நேரத்தில் வேணாலும் வெளியில வரலாம். அதனால நீங்க அந்த எச்சரிக்கையோட உங்களுடைய மிச்ச காலத்தை வந்து நீங்க தொடரணும்னு தான் நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். என்னன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய இடம் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்த வந்து தக்க வச்சுக்கிட்டு நீங்க அடுத்த இடத்தை நோக்கி போகணும் அப்படின்னா, உங்க தொழில் வாழ்க்கையில மட்டும் இல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே நீங்க வந்து ஒரு யோக்கியமானவனா இருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த யோக்கியாம்சம் தான் உங்களை வந்து காலம் கடந்தும் மக்கள் மனசுல நிக்க வைக்கும். அதை வந்து நீங்க தவற விட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து யாராலையுமே காப்பாற்ற முடியும்.